பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலே நாம் இந்நாளிலே கர்த்தரோடு பேசவும் அவரோடு இணைந்திருக்கவும் இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை காத்து ரட்சிக்க அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளை வழிநடத்த ஆயத்தமுள்ள கரங்களாக காணப்படுகிறது. அவர் நம்மை வழிநடத்தும் போது ஒரு காரியத்தை குறித்தும் நாம் சிந்திக்கவோ கவலைப்படவோ துக்கிக்கவோ வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதன் காலத்திலே அதன் நேரத்திலே தகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை. அவருடைய மகிமை நம்மிலே நிலைத்திருக்க அவருடைய பரிசுத்த பாதையிலே நாம் கடந்து சென்று அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இந்த பூமியிலே நிலைத்திருப்போம். நமக்கு இந்த பூமியிலே ஒன்றுமில்லை. நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. இந்த விஷயத்திலே நாம் மிகவும் புத்திசாலிகளாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் என்னோடு இருந்தார். உம்முடைய மகிமையின் பாதைக்குள்ளே பிரவேசித்து பலவிதமான தீங்குகளிலும் துக்கங்களிலும் இருந்து என்னை விடுவித்து என்னையும் என் குடும்பத்தையும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்வீர் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையிலே நான் வாழ்கிற நாள் முழுவதுமாய் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். கர்த்தரை நாளிலே என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோமானால், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் விவசாயம் செய்யும் பொழுது அதிக வருத்தத்தோடு வேதனையோடு கடன்பட்டு கையின் பிரயாசத்தை நாம் அந்த பூமியிலே செயல்படுத்தி பலவிதமான காரியங்களை கஷ்டத்தோடு வேதனையோடு நாம் விதைக்கிறோம், களை பிடுங்குகிறோம், ஏர் உழுகிறோம், தண்ணீர் பாய்ச்சுகிறோம். இவை எல்லாவற்றையும் செய்தாலும் விளையச் செய்கிற தேவனால் தான் எல்லாம் ஆகும். நாம் தண்ணீர் பாய்ச்சுகிறதினாலும் களை பிடுங்கிறதினாலும் சத்தான எருக்களை போட்டு பயிரை விளைவிக்கிறதினாலும் பலன் நமக்கு கிடைக்கும் என்பதில் நிச்சயமில்லை. கர்த்தருடைய கிருபை அந்த பயிரின் மீது இருந்தால்தான் அந்த பயிர் செழிப்பாய் வளர்ந்து எண்ணுக்கு கடங்காத விளைச்சல்களை நமக்கு கொடுக்க நன்மை தர விளைய செய்யும். அதுபோல நாமும் கூட ஆண்டவரே, நாம் செய்யும் ஒவ்வொரு பிரயாசத்திலேயும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் நாம் எண்ணி நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஒருவேளை தேர்வு எழுதுவோம் என்று வைத்துக் கொள்வோமே, நல்முறையிலே நான் தேர்வு எழுதினேன். ஒரு வினாக்களை கூட நான் விட்டு விடாமல் எல்லா வினாக்களுக்கும் சரியானபடி விடையளித்து உள்ளேன். சென்டம் மார்க்குகளை நான் எடுப்பேன் என்ற மன உறுதியோடு இருக்கும் பிள்ளைகள் ரிசல்ட் நேரத்திலே அந்த எதிர்பார்த்து கொண்டு இருந்த மார்க்கிலே குறைவான மார்க் எடுத்து விட்டால் அவர்கள் இருதயம் சுக்குநூறாக உடைந்து போதது போல சோர்ந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை, இது திருத்துகிறவர்கள் கண்களிலே கிருபை கிடைத்ததே, ஆனால் இரக்கம் கிடைத்ததே, ஆனால் அதிக மதிப்பெண்களை பெற்று அவர்கள் தேர்ச்சி அடைந்து சென்டம் மார்க்குகளை எடுத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார்.
நாம் எந்த செயலை செய்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற நினைப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்திலே உங்கள் கிருபை நிலைத்திருக்க வேண்டும். என் பிள்ளைகள் படிப்பு காரியத்திலே, திருமண காரியங்களிலே உம்முடைய கிருபை நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய தயவு என் பிள்ளைகள் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நிலைத்திருக்க நீங்க கருணை காட்டுங்க. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலை இருந்த நேரத்திலும் கூட பிறருக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்யும் பொழுது கொஞ்சமும் தளர்ந்து போகாமல் நாம் வாழும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்கவில்லை இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று பிறரிடத்திலே நான் சொல்லும்படியான ஒரு பெரிய பொக்கிஷமான செயல்பாடுகளை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று மகிழ்ந்து களி கூறுவோம். அப்படியாக என் தகப்பனே, என் வாழ்நாளிலே இவைகளெல்லாம் நன்மையாக மாற்றி நான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றி என்னை சந்தோஷப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும் என்று நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டு எதிர்பார்ப்போம். இது இந்த நாளிலும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களோடு கூட நிலைத்திருக்கட்டும். அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஒரு பொழுதும் கைவிடாமல், ஒரு நாளும் விட்டு விலகிடாமல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏற்ற காலத்திலே உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களை உயர்த்த, சமுதாயத்திலே உயர்த்த, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க, சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாய், தளர்ந்து போகாமல் நாம் பிறருக்கு நன்மை செய்கிறக்கூடிய இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தரும் நமக்கு நன்மை செய்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவார் என்ற நோக்கத்தோடு, விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து வர கர்த்தர் உங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீடிய ஆயுள் நாட்களை கொடுத்து உங்களை ரட்சித்துக் கொள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும்.